படா புலிப்பாண்டி, என்ன இந்த பக்கம்? அண்ணே இருக்காரான்னு பார்த்து போலான்னு வந்தேன். என்ன துப்பாக்கி தொடச்சிக்கிட்டு இருக்கீங்க? இத தொடறதுக்கெல்லாம் ஒரு விவசாய வேணும். இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்டரி இருக்குடா. என்ன நாய்ப்பல்ல கட்டிட்டு தர அத்திரடா. சித்தப்பு, என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க. இந்த பல்ல பத்தி மட்டும் பேசாதீங்க. இதுக்கு ஒரு வரலாறே இருக்கு. ஆமா, ஒரு பெரிய அலெக்சாண்டர். இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு. என்னடா வரலாறு? இந்த வரலாறு கேட்டா உங்களுக்கு புல்லரிச்சிரும். புல்லரிக்கிறது பல்லரிக்கிறதெல்லாம் அப்புறம் பாப்போம். சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஷ்பேக் ஆரம்பமா? ஆமா. நம்ம ஊர் கரும்பு காட்டுக்குள்ள ஒரு ஒண்டி புலி சுத்திட்டு இருந்துச்சு. அது ஆட்ட அடிக்கிறதும் மாட்ட அடிக்கிறதும் அட்டாசம் பொறுக்க முடியல. இந்த ஊர்ல எவனுக்குமே துணிச்சல் வரல. எங்க அப்பாவுக்கு துணிச்சல் வந்தது. துப்பாக்கி எடுத்தாரு, சல்லுன்னு போனாரு. கூட எங்க ஆத்தா போச்சு. ஏன் ஒப்பனுக்கு சுட தெரியாதா? என்ன கேட்க கூடாது கேட்டேன் நீ அழுகிற. நீ எங்க ஆத்தா நிறமாத கற்பிணி. வகுப்புக்குள்ள நான் இருந்தேன்னா எங்க ஆத்தா தர மேல பானை இருந்துச்சு. எதுக்கு? புளிய சுட்டாத பானைக்குள்ள போடுறதுக்கு. வேட்டி தண்ணி வைக்கும்ல, அதுக்குதான். இந்த இடம் தான் தெரியலிங்கான இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட்? புலி சத்தம். நீதான் கோத்தா வயித்து கூட இருந்தியா? உனக்கு எப்படி சத்தம் கேட்டது? எங்க ஆத்தா சொல்லிச்சுல. கோத்தா ஒண்ணு விடாம சொல்லிட்டாளா? புலி பக்கத்துல வந்துச்சு. எங்க அப்பா புளிய பாக்குறாரு, துப்பாக்கியும் பாக்குறாரு, எங்க ஆத்தாவையும் பாக்குறாரு. எந்த பக்கம் ஓடலான்னா? இல்ல, இதுல இருந்து தோட்ட வழி வரல. எங்க அப்பா புலி சுட்டுட்டாரு. புலி சுருண்டு விழுந்துருச்சு. சத்தம். புலி குட்டி போட்டுச்சா? இல்ல, நான் பிறந்துட்டேன். நீ அந்த இடத்துல போறதுச்சியா? ஆமா. ஆனா எங்க அப்பாவும் எங்க ஆத்தாவும் என்ன பார்க்க மாட்டேன்னு ஓடி போயிட்டாங்க. இப்படி பேய் மாதிரி பிறந்தா எந்த தாய் தகப்பன் தான் உன்னை பாப்பாங்க? அதான் அன்னைக்கே ஓடிட்டாங்க. அதுல சித்தப்பு, ஒரே கூடி நின்னு அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க. என்ன பார்க்க மாட்டாங்க? இப்படி ஒரு சரிங்க பிறந்துருச்சே, இது எப்படி சாகடிக்கலாம்னு பாத்துருப்பாங்க. இந்த இடத்துலதான் புலிக்கு எனக்கு சென்டிமெண்ட் வந்துச்சு. புலி எனக்கு பால் கொடுத்துச்சு. அன்னையில இருந்து எனக்கு புலிப்பாண்டின்னு பேரு. இவர் பெரிய ஐயப்ப சாமி. புலி வந்து மண்டி போட்டு இவருக்கு பால் கொடுத்தது. படுவா, இந்த பல்ல அத்தறிஞ்சிட்டு நாய் பல்ல கட்டிட்டு நாளையில இருந்து நீ நாய் பாண்டின்னு பேரை மாத்தி வச்சுட்டு அலையிற. இவ்வளவு வீரமா பேசுறீங்களா? புலி வந்தா சுடுவீங்களா? புலிய 10 அடி தூரத்துல புலி இருந்தாலும் சரி, பக்கத்துல வந்தாலும் சரி, இப்படியே மண்டை செதற அளவுக்கு சொல்றேன். ஒரு நாளைக்கு புலி வரதான் போகுது. அப்ப உங்க வீரத்தை காட்டுக்கு